அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றங்களாக ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகம் அற்புதமான ராசி, நல்ல ஒரு தாய்மையான உள்ளம் கொண்ட ராசி கடகராசி அன்பர்கள். எப்போவுமே நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், யார் எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு நினைக்க தெரியாத ராசி கடகராசி. ஏன்னா குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ராசி, கூட இருக்கிறவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ராசி. இன்னும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது நம்ம நினைக்கக்கூடிய ஒரு இலக்கை அடையணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளாக இருந்து அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை கொண்ட ராசி இந்த கடகராசி. ஏன்னா ஜலராசி இல்லையா, எப்போவுமே ஆறு எப்படின்னா எப்படி அது கள்ளங்கவனம் இல்லாமல் அது பாட்டில் போயிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய மனசு எது நல்ல விஷயமோ அதை தேர்ந்தெடுத்து அது சிறப்பாக செயல்பட்டு எல்லோருடைய மனசுலையும் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு ராசியில் பிறந்தவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள். ஆனால் அதெல்லாம் ரைட்டு தாங்க, நாங்கள் பட்ட கஷ்டம்தான் ஏன் எச்சா இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் இப்போ நினைக்கலாம். காரணம் என்னென்னா, உங்களுக்கு கண்டகச்சனி, அஷ்டமத்து சனி, இப்படி ஒரு இந்த 5 வருட காலமாக பார்த்துட்டோம்னா கடுமையான சில போராட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. சிலருக்கு பார்த்தோம்னா இருந்த இடத்துல இருந்து இடம் மாற்றம் பண்ண இங்கேயும் எனக்கு பிரச்சனையாகி போச்சுங்க. வேலையிலே அதே மாதிரி தான், எங்கேயுமே நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலை செய்ய முடிய மாட்டேங்குதுங்க. எதிர்பார்க்குற சம்பளமும் கிடைக்கல, நான் படிப்புக்கு தகுந்த திறமைக்கு தகுந்த ஒரு வேலையும் அமையலை. இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு வழியில் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையவே இல்லைங்க. ஆனால் நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறோம், அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஏன் அமையலை? விரயங்கள் அதிகமாகிருச்சு. சிலர்லாம் பார்த்தோம்னா ஊரெல்லாம் உரம்புறன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு சொம்பு தண்ணிக்கு கூட நமக்கு உபகாரம் பண்ணக்கூடிய ஆளுங்க யாருமே இல்லை, நான் தனிமரமாக நிற்கிறேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப பேர் கடகராசிக்காரர் கண்டிப்பாக வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் நல்லதாக தான் பண்ணுவீங்க, ஆனால் நல்லவங்களும் சொல்லலாம்னு பரவாயில்ல, ஏதாவது கெட்ட பங்கங்களை உருவாக்கி உங்களுடைய பேரை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலைகள் மாறக்கூடிய தன்மை தான் இந்த மார்ச் மாதம் கிரக பயிற்சிகள் ஒரு அளவுக்கு நமக்கு சாதகமாக இருக்குங்க. எப்படி அப்படின்னு சொல்ல போனோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் கேது பகவான் இருந்தது பார்த்தீங்களா, உங்களுடைய சொல்லே உங்களுக்கு பகையாக இருந்திருக்கும். குடும்பத்தில் சில தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கணும். அப்படி பார்த்துட்டோம்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. அவரோட அந்த பாவ கிரகம் போய் உட்கார்ந்த இடத்துல சுபரோடைய வீட்டில் சுக்கிர பகவான் உச்சபலம் பெறுதுங்க. அப்போது நாம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா, நாம் நினச்ச வாழ்க்கைங்கிறது ஏதாவது ஒன்று அமையணும் இல்லையா, நம்மளுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி முயற்சிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கணும் இல்லையா. அந்த முன்னேற்றம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் இது வரைக்கும் கிடைக்கலனாலும் இப்போ இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சில சாதகமான விஷயங்கள் அமையும். அப்போ என்ன செய்யணும், அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். எப்படிங்க சரியாக பயன்படுத்துறது? இது வரைக்கும் அதுதானே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம், ஆனால் எதுவுமே சரியாக அமையலைங்க அப்படிங்கிறது விட்டுட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலையினால் தொழில்னால் புதிய ஒரு மாற்றங்கள் உண்டாக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் எதிர்பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அமையப்போகுது. அதே நேரத்தில் தூர பிரயாணம், வெளிநாடு, வெளி ஊரில் போய் தொழில் செய்யணும், ஒரு வேலை வாய்ப்பை நம்ம அமைச்சிக்கணும், ஒரு நல்லா பிடிச்ச வேலை நமக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். இன்னொன்று இப்போ சொல்லப்போனோம்னா, சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு, அதாவது சுகஸ்தானாதிபதி, 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. இன்னொன்று பார்த்தோம்னா லாபஸ்தானாதிபதியும் சுக்கிரன். அப்போ பாக்கியஸ்தானத்தில் போய் அந்த சனி பகவானோடைய இணையும் போது நிச்சயமாக ஒரு ஆர்வமான ஒரு விஷயங்கள் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அப்படின்னா நமக்கு சில விஷயங்கள் பண்ணி நம்ம தோற்று போயிருப்போம், எத்தனையோ முறை முடிச்சு அது முடியாமல் போயிருக்கோம். அது திருமணமாக இருக்கட்டும், இல்லை வேலை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்குறதுலேருந்து வீடு கட்டுறதுலேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்கட்டும். ஆனால் நம்ம எதிர்பார்த்துருப்போம், பண்ண முடியல, அப்படியே பண்ணி பாதியில் நின்று போயிருக்கோம். கை கெட்டினது வாய் கெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம அனுபவிச்சிருப்போம் பார்த்தீங்களா. அது எல்லாம் மாறி நம்ம எடுத்தோம், காரியத்தை கச்சிதமாக முடித்தோம் அப்படிங்கிற திருப்தி கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, அந்நிய மனிதர்களால் ஒரு புதிய
ஒரு உற்சாகத்தை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுதுங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா, சிலருக்கு பார்த்தோம்னா மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஒரு வேலை வாய்ப்பு மட்டும் இல்லை, ஒரு புகழை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டாக்கும். சரிங்களா? இன்னும் சொல்ல போனோம்னா கலைத்துறையில், ஏன்னா சுக்கிரனுங்கிறது கலை, அப்போ அதாவது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போது நம்ம தாயார் வழி, தந்தையார் வழி, பூர்வீக சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத ஒரு புதிய ஒரு திருப்பு முனையான சில விஷயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த மார்ச் மாதம் ஏற்பட போகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தால் சாதகமாக இருக்கும். அதற்கும் சொல்ல போனோம்னா நம்மளுடைய தசா புத்திகள் நமக்கு பிறப்பு ஜனன ஜாதகம் சாதகமாக இருக்கணும். சரிங்களா? அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இந்த மார்ச் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலமாக இருக்க போகுதுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த 10ஆம் பாவகாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது ராகு புதனோட இணைந்து செயல்பட்டு இருக்க போகிறாருங்க இந்த மாதம் முழுசாகவே. அந்த இடத்த 12ஆம் இடத்துல இருக்கிற விரய குரு 9ஆம் பார்வையாக, அதாவது 8ஆம் இடத்தை பார்க்குதுங்க. கண்டிப்பாக எதிர்பாராத திடீர் ஒரு திருப்பு முனையா, எதிர்பாராத நாமளே எதிர்பார்க்கல இந்த வேலை நடக்கும்னு, அது நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு வேலை தொற்றுப்போம், பாதிலே நின்று இருக்கும். அது வீட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லை பணம் வர வேண்டிய பணமாக இருக்கட்டும், ஓகே ஆயிடுச்சு. ஒரு லோனே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், கிடைக்கணும்னு நினச்சோம், கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் திடீர் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா வெளியூர் பிரயாணங்களால் நிச்சயமாக நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா இடமாற்றம் பண்ணணும்னு நினைப்போம், முடியாது. ஒரு புதிய ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு அரசாங்கத்துறையில் ஒரு வேலையில் இருக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்ருப்போம். ஆனால் அது காலதாமதமே ஆகிட்டு இருக்கோம். நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் இன்னொருத்தர் எதிர்பார்த்துருப்போம், அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும், நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்பட போகுதுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அரசாங்க வேலை வாய்ப்புகள், எக்ஸாம் எழுதணும், 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுச்சு. ஒரு ப்ரைவேட்டிவ் ஒரு இன்டர்வியூ கூட எழுதணும், ஃபஸ்ட் ரவுண்டு ஓகே, செகண்ட் ரவுண்டு ஓகே, தேர்ட் ரவுண்டு போயிடுச்சு. இப்படியே தான் போயிட்டுருக்குது. ஒரு வேலையே இல்லாமல் இருக்கிறோம். கடினமான ஒரு பண நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அப்படியே மனசு தத்தளிச்சிட்டு இருக்குது. இப்படி தான் சரியாகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு மட்டும் இல்லை, பரவாயில்லைங்கிற அளவுக்குமே சாதகமான ஒரு கிரக அமைப்புகள் இருப்பதனால நீங்கள் உற்சாகத்துடன் செயல்படுங்க. கண்டிப்பாக சாதகமான வாய்ப்புகளை நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கவும் முடியும், அது சக்ஸஸ் பண்ணவும் முடியும். சரிங்களா? அதாவது இப்போ சொன்ன பலன், அதாவது கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம், சந்திரன் ராசி வச்சு சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி லக்னம் இதை சார்ந்து தான் நம்மளுடைய, அதாவது முழுமையான பலன்களை நம்ம அறிந்துக்க முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான சில முயற்சிகளை கடுமையாக எடுங்க. கண்டிப்பாக கடகராசிக்கு அற்புதமான வளர்ச்சி இருக்குங்கிற ஒரு மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.